குற்றம் நடக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்துல இருக்கிற குறைபாடு என்னன்னு யாருக்கும் தெரியறதில்ல. இதுக்கு சாட்சியா பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி சிறுசேரி ஐடி கம்பெனியில இருக்கிற பாதுகாப்பின்மையை உணர வச்சது 24 வயசு உமா மகேஸ்வரியோட மரணம். ஐடி கம்பெனிகள்ல நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறவங்களோட பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம்னு கேட்க வச்சது அந்த கொடூர சம்பவம். 2014 சிறுசேரி ஐடி பூங்காவில் இருந்த நிறுவனத்திலிருந்து வெளியே வந்த உமா என்ன ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 10வது நாள் அழுகுன உடலா கிடைச்ச உமா மகேஸ்வரிக்கு நியாயம் கேட்டு போராட்டத்துல இறங்குனாங்க மக்கள். உமா மகேஸ்வரிக்கு எப்படி மரணம் நெருங்குச்சு, அவங்க உயிர் பறிபோக யார் காரணம்னு வழக்கோட முழு பின்னணிய இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 302 a Tamil True Crime Podcast. கேஸ் நம்பர் 37 டெக்கி உமா மகேஸ்வரி கொலை வழக்கு. 2014 பிப்ரவரி 13 நைட்டு 11 மணி இருக்கும். சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த பாலசுப்ரமணியம் ஒருவித படபடப்போட சென்னையில் இருந்த கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாரு. ஐயா, என் பேர் பாலசுப்ரமணியங்க. என் பொண்ணு உமா மகேஸ்வரி சிறுசேரி சிப்காட் ஐடி பார்க்கில் இருக்கிற டிசிஎஸ்ல வேலை பார்க்குறாங்க. வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனவங்க இன்னும் ரூமுக்கு போகலையாங்க. எனக்கு அங்கே உதவி செய்ய யாரும் இல்லைங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு பார்த்து சொல்ல முடியுங்களா சார் அப்படின்னாரு பாலசுப்ரமணியம். உமா மகேஸ்வரிக்கு 24 வயசு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிசிஎஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எல்லாரோடையும் அன்பா பழகிறவங்க, டீம்மேட்ஸ் கிட்ட ரொம்ப நட்பா இருக்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மேடபாக்கத்தில் தங்கி இருந்தாங்க. பிப்ரவரி 13 ஷிஃப்ட் முடிஞ்சு 9:30 மணிக்கு வெளியில வந்தவங்க 11 மணி ஆகியும் ரூமுக்கு வந்து சேரலைன்னு அவங்க ரூம்மேட் சொன்னதை வச்சு பாலசுப்ரமணியம் போலீஸ் உதவியை நாடினாரு. ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுதான் அவங்க கிட்ட இருந்து வர்ற கடைசி மெசேஜ்னு யாரும் நினைக்கல. அவங்க காணாம போனதுக்கு பின்னாடி உறைய வைக்கிற உண்மை இருந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ், ஏடிஎம் கார்டு வச்சு உமா மகேஸ்வரியோட கொடூரமான நிலைக்கு காரணமானவங்களையும் பிப்ரவரி 13 இரவு அவங்களுக்கு நடந்த அநியாயமும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பாலசுப்ரமணியம் ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவர். மகளை காணோம்னு போலீஸ்ல புகார் செஞ்சதோட ஆத்தூர்ல இருந்து பஸ் பிடிச்சு சென்னைக்கு கிளம்பினாரு. ஆனா கேளம்பாக்கம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விமன் மிஸ்ஸிங் கேஸுக்கான எந்த முக்கியத்துவமும் கொடுக்காம ரொம்பவே கேஷுவலா டீல் பண்ணினாரு. வீட்டுக்கு தெரியாம டீம்மேட்ஸோட எங்கேயாவது அவுட்டிங்கு, நைட் பார்ட்டி போயிருப்பாங்க, இல்லை லவர்ஸோட போயிருப்பாங்க. இது தெரியாம பொண்ணை நினைச்சு பதறப்படுறாரு இவரு அப்படின்னு ஏட்டையா கிட்ட நக்கலா சொன்னாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அவரோட அந்த அலட்சியம் பொறுப்பை தட்டி கழிக்கிறதுன்னு அவருக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. 11 வருஷத்துக்கு முன்னாடி சிறுசேரி ஐடி பூங்காவில் நடந்த அந்த கொடூரமான சம்பவம் ஐடி நிறுவனங்கள்ல இருந்து வெளியில வர பெண்களோட பாதுகாப்பு என்னங்கிற கேள்வியை எழுப்புச்சு. வளர்ச்சி, வேலை வாய்ப்புன்னு சிறுசேரி சிப்காட் ஐடி பூங்கா 581 ஏக்கர்ல 46 ஐடி கம்பெனிங்க 90,000 பேரோட இயங்கிட்டு வந்துச்சு. ஐடி கம்பெனி உள்ள இருக்கிற வரைக்கும் ஊழியர்களோட பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்னங்கிறது தான் எல்லோரோட கேள்வியும். ஐடி கம்பெனில இருந்து மெயின் கேட்டுக்கு வர 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 2 பக்கமும் காடு போல மரங்களும் புதர்களும் மண்டி கிடக்கிற அந்த இடைப்பட்ட தூரத்துல பாதுகாப்புங்கிறது எப்படி இருக்கும்? இரவு 8 மணிக்கு மேல அங்கொன்னு இங்கொன்னுமா தான் லைட் வெளிச்சம் இருக்கும். அதனால இரவு நேரங்கள்ல மெயின் கேட்டுக்கு வர்றவங்க ஆபீஸ்ல இருந்து கேபில தான் வருவாங்க. ஆனா உமா மகேஸ்வரியோட தலைவிதியோ என்னவோ, பிப்ரவரி 13 9:30 மணிக்கே ஆபீஸ்ல இருந்து கிளம்பினவங்க கேபுக்கு வெயிட் பண்ண வேணாம்னு நடந்தே மெயின் கேட் போயிடலாம்னு முடிவெடுத்து கிளம்பியிருந்தாங்க. அவங்களோட அந்த முடிவு ஒரு விபரீதத்துல கொண்டு போய் முடிச்சுது. ஒரு தப்பு நடந்தா எப்பவும் பொண்ணுங்களையே குத்தம் சொல்றவங்க உமா மகேஸ்வரி தனியா ஏன் அந்த இரவு நேரத்துல போனாங்கன்னு அதையும் விமர்சிச்சாங்க. எப்பவும் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது போன் பண்ற மகள் போன் பண்ணலையேன்னு ஊர்ல இருந்த உமா மகேஸ்வரியோட அப்பா அம்மா பரிதவிச்சுட்டு இருந்தாங்க. உமாவோட ரூம்மேட்ஸுக்கு போன் பண்ணி அவங்கள பத்தி கேட்டிருந்தாங்க. 11 மணி ஆகியும் மக கிட்ட இருந்து போனும் வரல, அவங்க ரூமுக்கும் வரலைன்னதும் பதற்றமாகித்தான் பாலசுப்ரமணியம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் செஞ்சாரு. 2014 பிப்ரவரி 14 பாலசுப்ரமணியம் நேரா கேளம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போய் காணாம போன தன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு தரணும்னு மறுபடியும் புகார் பண்ணாரு. அப்பவும் அந்த இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அந்த பொண்ணு லவ்வரோட எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நக்கலா நினைச்சுக்கிட்டாரு.
உமா மகேஸ்வரி காணாம போன விஷயம் சிறுசேரி ஐடி பார்க்ல இருந்த எல்லா கம்பெனிக்கும் தெரிஞ்சிருச்சு. உமாவை காணோம்னு தெரிஞ்ச அவங்களோட டீம்மேட்ஸ் ஷாக் ஆனாங்க. போலீஸ் டீம் டிசிஎஸ் ஆஃபீஸில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. உமா மகேஸ்வரி ஷிப் முடிஞ்சு நைட்டு 9:30 மணிக்கு கிளம்பி போனது நிறுவனத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேமராவோ செக்யூரிட்டி செக்கப்போ பேட்ரோலிங்கோ எதுவும் இல்லை. உமாவோட ரூம்மேட்ஸ் கிட்ட அவங்களோட டெய்லி ரூட்டீன் பற்றி விசாரிச்சாங்க. விமன் போலீஸ் டீம் ரூம்ல இருந்த உமாவோட திங்ஸை சோதனை பண்ணாங்க. எதுலையுமே சந்தேகப்படுற மாதிரியோ உமாவுக்கு வேற யாருடைய பழக்கம் இருந்ததாகவோ எந்த ஆதாரமும் கிடைக்கல. உமாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துச்சு. ரூம்மேட்ஸ், பேரண்ட்ஸ், ஆஃபீஸ் டீம்மேட்ஸ்னு யாருக்காச்சும் உமா கால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது. 1 வாரமாகியும் உமா மகேஸ்வரியை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. தமிழ்நாட்டோட தலைநகர்ல மாயமான 24 வயசு பெண் ஐடி ஊழியரை கண்டுபிடிக்கவே முடியாதது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெருக்கடியாச்சு. ஐடி கம்பெனிகள் இருந்து மெயின் கேட் வர்ற 1.5 கிலோமீட்டர் தூரத்துல எங்க வேணா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அதை கண்டுபிடிக்க அந்த பகுதிகளில் ஆள் நடமாட்டமும் இல்லை, சிசிடிவி கேமராவும் இல்லை. சுத்தி கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்தது. சமூக விரோத செயல்கள் நடக்கிறதுக்கு ஏத்த இடம் மாதிரியே இருந்தது சிப்காட் பூங்காவை சுத்தி இருந்த பகுதிங்க. உமா மகேஸ்வரியோட ஃபோன் நம்பரை வச்சு இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் மெசேஜ் ட்ராக் பண்ணாங்க போலீஸ். அதுலயும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆஃபீஸ் தவிர சந்தேகப்படுற மாதிரி எந்த தகவல் பரிமாற்றமும் இல்லை. 1 வாரமா நடத்தின இந்த விசாரணையில உமா மகேஸ்வரி மேல எந்த பிளாக் மார்க்கும் இல்லைன்னு போலீஸுக்கு தெளிவாச்சு. ஒருவேளை வேலையில ஏதாச்சும் ப்ரெஷர் இருந்துச்சா, ஸ்ட்ரெஸ்ல தவறான முடிவு எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடத்தினாங்க. உமா ரொம்பவே ஒர்க்கஹாலிக், வேலையில எந்த பேக்லாகும் வைக்க மாட்டாங்க, டார்கெட்ஸ் கூட கரெக்டா முடிச்சிருவாங்க. சொல்லப்போனா இப்ப ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க டீம் ஹெட். பிப்ரவரி 13ஆம் தேதி காணாம போன உமா பத்தி 1 வாரத்துக்கு மேலாகியும் எந்த தகவலும் கிடைக்கல. அவங்க கடத்தப்பட்டாங்களானோ போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஆனா எப்படி உறுதிப்படுத்துறதுன்னு தெரியாம இன்வெஸ்டிகேஷன் நின்னுச்சு. மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம உமா மகேஸ்வரியோட அப்பா அம்மா சோகத்துல பரிதவிச்சுட்டு இருந்தாங்க. பிப்ரவரி 23ஆம் தேதி சிப்காட் ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இருந்து மோசமான வாடை வந்ததை ஊழியர்கள் உணர்ந்தாங்க. அண்ணே, இந்த பக்கத்துல இருந்து ஒரே நாத்தமா அடிக்குது, என்னன்னு பாருங்க. ஆமாமா, 2-3 நாளாவே இந்த வாடை வீசுது. இன்னைக்கு ரொம்ப அதிகமா நாத்து அடிக்குது, ஏதாச்சும் நாய் செத்து கிடக்கும் அப்படின்னு சொன்னாரு இன்னொருத்தர். ஒரு பொண்ணு காணாம போனதா தேடுறாங்களே, ஒருவேளை அதுவா இருக்குமான்னு அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டவங்க உடனே கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தாங்க. அவசரமா ஜீப்ல வந்து இறங்கின டீம் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தாங்க. அந்த ஊழியர்கள் யூகிச்சது சரியா இருந்துச்சு. அந்த இடத்துல அழுகி போன நிலையில ஒரு உடல் முள் புதருக்குள்ள கிடந்துச்சு. 10 நாளா தேடப்பட்ட உமா மகேஸ்வரியோட உடலா அது இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. பாடி முழுக்க டீகம்போஸ் ஆகி இருந்ததால நேர்ல பார்த்த அடையாளம் சொல்ற வாய்ப்பு இல்லாம போச்சு. அந்த உடலை ஒரு கவர்ல அள்ளி எடுத்துக்கிட்டு போய் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆட்டோப்சி பண்றதுக்கு கொடுத்தாங்க. ஐடி பார்க்ல வேலைக்கு வந்த பொண்ணு அழுகன உடலா கிடைச்சது அவங்கள பெத்தவங்கள மட்டுமில்ல, வேலைக்கு போற எல்லா பெண் பிள்ளைகளை பெத்தவங்களையும் பயப்பட வச்சுது. காணாம போன பெண் ஊழியர் பிணமா கிடைச்ச செய்திகளையும் வீடியோக்களையும் போட்டு மீடியாக்கள் பரபரப்பாக்குச்சு. வேலைக்கு போகும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லாத சிறுசேரி ஐடி பூங்கா அப்படின்னு ஆளுக்கு ஒரு விவாதம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு டிவி சேனல்கள். விஷயம் சீரியஸான நிலையில அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்த செல்வி ஜெயலலிதா தலையிட்டு இந்த வழக்கு விசாரணைய சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. இளம்பெண் காணாம போன புகார முறையா விசாரிக்க தவறிவிட்ட கேளம்பாக்கம் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் சுப்பையாவை சஸ்பெண்ட் பண்ணி அரசு உத்தரவு பிறப்பிச்சுச்சு. சிபிசிஐடிக்கு கேஸ் மாறின கையோட அப்போ தமிழ்நாடு காவல்துறை இயக்குனரா இருந்த ராமானுஜம், ஏடிஜிபி ராஜேந்திரன் 2 பேரும் உமா மகேஸ்வரி உடல் கிடந்த இடத்தை நேர்ல பார்த்து விசாரணையை தீவிரப்படுத்த போலீஸ் அறிவுறுத்தினாங்க. டிசிஎஸ் நிறுவனத்திலிருந்து 200 மீட்டர் தள்ளி இருந்த முள் புதர்ல உமாவோட உடல் கிடைச்ச பகுதிகளில் இருந்த பொருட்களை சேகரிச்சு அதிலிருந்து கைவிரல் ரேகைகளை பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க தடயவியல்காரங்க. ஐடி பார்க்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மரங்களுக்கு நடுவுல முட்புதர்களுக்கு நடுவுல சோதனை போடுறதுக்கு முதல் முறையா டெக்னாலஜி உதவிய நாடுனாங்க.
ஆளில்லாத விமானம் மூலமா 581 ஏக்கர் நிலப்பரப்பை கண்காணிச்சாங்க. சந்தேகப்படுற மாதிரியான பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு சோதனை பண்ணாங்க. அதுல எந்த க்ளூவும் கிடைக்கல. அழுகி போய் கிடைச்ச உடல் உமா மகேஸ்வரியுடையதுன்னு DNA டெஸ்ட் அப்புறம் சூப்பர் இம்போசிஷன் முறையில கன்ஃபார்ம் பண்ணாங்க. உடம்புல 4 இடங்கள்ல குத்தப்பட்டு இறந்திருக்காங்கன்னு ஆட்டோப்சி ரிப்போர்ட் உறுதிப்படுத்துச்சு. ஆனா உடல் முழுசா அழுகி போனதால அவங்க பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்களான்னு மருத்துவர்களால உறுதியா சொல்ல முடியாம போச்சு. உமா மகேஸ்வரி கேஸ விமன் மிஸ்ஸிங்ல இருந்து சந்தேக மரண வழக்கா மாத்தி CBCID போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உமா மகேஸ்வரியோட போன் IMEI நம்பரை வச்சு குற்றவாளிகளை ட்ராக் பண்ணாங்க போலீஸ். அவங்களோட கிரெடிட் டெபிட் கார்டு பத்தின தகவல்களை திரட்டும் போது பிப்ரவரி 13ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு IT பார்க் பக்கத்தில் இருந்த ஒரு ATMல கார்டு பயன்படுத்தியிருக்கிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சது. ATMல இருந்த CCTV ஃபுட்டேஜ் வச்சு அந்த கார்டை யாரு பயன்படுத்தினாங்கன்னு கண்டுபிடிக்க நினைச்சாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி சரியா 11:13 மணிக்கு உமா மகேஸ்வரியோட கார்டை பயன்படுத்தினது ஒரு இளைஞன்னு வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுச்சு. முகத்தை கர்ச்சீஃபால மூடியிருந்தான். தோற்றத்தை பார்க்கும்போது 21 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற ஆள் மாதிரி தெரிஞ்சான். உமா மகேஸ்வரியோட ATM கார்டு அவங்கிட்ட எப்படி போச்சு? அவனை கண்டுபிடிச்சா பிப்ரவரி 13ஆம் தேதி நைட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும்னு நினைச்சாங்க. வீடியோ ஃபுட்டேஜில் இருந்த அந்த மர்ம நபரோட முகத்தை வெளியிட்டு இவனை பற்றி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும்னு அறிவிச்சாங்க CBCID போலீஸ் டீம். அதுக்கு பலன் கிடைக்கல. பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சிறுசேரி IT பூங்காவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த IT எம்ப்ளாயிஸ் வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இரவு நேரங்கள்ல IT பூங்கா வழியா அலுவலகங்களை அடைகிறது ரொம்ப சவாலா இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு அவங்க வலியுறுத்தினாங்க. உமா மகேஸ்வரி இறப்பு எங்களை மிகவும் வருத்தமடைய வச்சுது. அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் இந்த இழப்பு சரி செய்ய முடியாது. பெண் ஊழியர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு எங்களுக்கு உணர வச்சிருக்காங்க உமா மகேஸ்வரி. தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க எங்களோட நிறுவனம் துணையா இருக்கும் அப்படின்னு TCS வருத்த செய்தி வெளியிட்டுச்சு. IT பூங்காவுக்குள்ள சுத்தி நிறைய கட்டிட வேலைகள் நடந்துட்டு இருந்ததால வெளிமாநிலங்கள்ல இருந்து பலர் அங்க வேலையில இருந்தாங்க. பில்டர்ஸோட மீட்டிங் போட்ட போலீஸ் வீடியோல இருக்கிற அடையாளத்தோட யாராச்சும் வேலையில இருக்காங்களான்னு விசாரிச்சாங்க. போலீஸோட அந்த சந்தேகம் சரியா இருந்துச்சு. வெளிமாநிலத்திலிருந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருந்த காலகட்டம் அது. வேலை நேரம் போக மற்ற நேரங்கள்ல இவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு அவங்க மேல பல புகார்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி உமா மகேஸ்வரி கொலைகளை ஈடுபட்டதும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு ப்ரூவ் ஆச்சு. பில்டர்ஸ் மீட்டிங்ல ஒருத்தர் கொடுத்த தகவல் பேர்ல 24 வயசு உத்தம் மண்டல், 21 வயசு ராம் மண்டல் பிப்ரவரி 24ஆம் தேதி விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க CBCID போலீஸ். அந்த இளைஞர்கள் மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க. முதல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு போலீஸ் அவங்க ஸ்டைல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் வலி தாங்க முடியாம என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு 2 வாரம் முன்னாடி பார்த்தோம். ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் பின்னாடி போனோம். பெங்காலி பாட்டு ஒன்று பாடி கிண்டல் பண்ணி சீண்டுனோம். கோவத்தில் எங்களை செருப்பால் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கூட்டிட்டதால நாங்கள் அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா ராம் மண்டல். ஒரு பொண்ணு எங்களை செருப்பால் அடிச்சிச்சுன்னு எங்களுக்கு ஆத்திரம் தீரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்காணிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா உத்தம் மண்டல். பிப்ரவரி 13ஆம் தேதி நைட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில போயிருக்காங்க. அப்போ உமா மகேஸ்வரி தனியா போயிட்டு இருந்திருக்காங்க. இருட்டுன நேரம், ஆள் நடமாட்டமும் இல்லை. அவங்கள பழிவாங்க சரியான நேரம் அதுன்னு அவங்களுக்கு தோணிருக்கு. அன்னைக்கு உமா மகேஸ்வரி பின்னாடியே போய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள அடிக்க திரும்பினவங்கள கைய காலை பிடிச்சு முள் புதற்குள்ள தூக்கிட்டு போனோம்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் தந்திருக்கானுங்க அந்த இளைஞர்கள். அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க உமா மகேஸ்வரி போராடி இருக்காங்க. ராம் மண்டல் உத்தம் மண்டலோட சேர்த்து உஜ்ஜல் மண்டல்னு ஒருத்தனும் உமா கிட்ட பாலியல் வல்லுறவுல ஈடுபட்டு இருக்கான். மயங்கி போன உமா அதுக்கப்புறம் கண் திறந்து பார்த்து அவனுங்களை திட்டி முகத்துல எச்சில உமிழ்ந்திருக்காங்க. சி, வெறி பிடிச்ச நாய்ங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க. உன்னை செதைச்சும் கூட திமிர அடங்கவே இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே உத்தம் மண்டல் அவங்களை எட்டி உதைச்சிருக்கான். இவளை இப்படியே விட்டா நாம மாட்டிக்குவோம்னு 3 பேரும் பேசியிருக்காங்க. நாம மாட்டாம இருக்கணும்னா இவளை கொன்னுடலாம்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட இருந்த கத்தியால கொடூரமா குத்தி கொன்னு இருக்கானுங்கன்னு
சிபிசிஐடி வாக்குமூலம் பதிவு செஞ்சு கையெழுத்து வாங்கியிருந்துச்சு. உமா உயிரோட இருந்தா போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு அவங்கள கொன்னவனுங்க அவங்க காதல போட்டிருந்த தோடு, கையில் இருந்த மோதிரம், ஹேண்ட்பேக்ல இருந்த கிரெடிட் டெபிட் கார்டு எடுத்துட்டு போயிருக்கானுங்க. ஏடிஎம்க்கு போய் அந்த கார்டை பயன்படுத்தி பணத்தை எடுக்க முயற்சி பண்ணி அதில் தோத்தும் போயிருக்கானுங்க. ராம் மண்டல் கிட்ட இருந்து உமாவோட தோடு, மோதிரத்தை போலீஸ் கைப்பற்றி இருந்தாங்க. போலீஸ்ல பிடிபட்ட 2 பேரையும் உடல் கடந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் எப்படி கொன்னாங்கன்னு நடிச்சு காட்ட சொல்லி வீடியோ பதிவு செஞ்சாங்க. பிப்ரவரி 25 ராம் மண்டல், உத்தம் மண்டல் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சிபிசிஐடி டிஎஸ்பி பேட்டி கொடுத்தாரு. ஏடிஎம் சென்டர்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு உமா மகேஸ்வரி கொலை குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கோம். இந்த கொலையில தொடர்புடைய மேலும் ஒருத்தரை பிடிக்க தனிப்படை டீம் கொல்கத்தா போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு சிபிசிஐடி டிஎஸ்பி. அடுத்த நாளே கொல்கத்தா ரயில்ல போயிட்டு இருந்த இன்னொரு குற்றவாளி உஜ்ஜல் மண்டல ரயில்வே போலீஸ் உதவியோட கைது செஞ்சாங்க சிபிசிஐடி போலீஸ். உமா மகேஸ்வரி வழக்க செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருந்துச்சு. ஏப்ரல் 30 இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க சிபிசிஐடி போலீஸ். 6 மாசத்துல 2014 நவம்பர் 28 உமா மகேஸ்வரி வழக்கில் முக்கியமான தீர்ப்பை கொடுத்துச்சு நீதிமன்றம். ஐடி பெண் ஊழியர் கொலையில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குற்றவாளிகள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி போலீசார் சிறப்பாக செயல்பட்டு இந்த வழக்கை கையாண்டுள்ளனர். பெண்ணை கடத்தி பாலியல் கொடுமைப்படுத்தி கொலை செய்தவர்கள் சட்டத்தின் கீழ் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதிபதி ஆனந்தி விசாரணை முடிவுல சொன்னாங்க. இந்த வழக்கு தொடர்பாக 51 சாட்சிகள், 200க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. சூழ்நிலை ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ராம் மண்டல், உத்தம் மண்டல், உஜ்ஜல் மண்டல் 3 பேரும் குற்றவாளின்னு தெளிவாகுது. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டாங்க. உமா மகேஸ்வரியை கொலை செஞ்சதாக அவங்களே வாக்குமூலம் கொடுத்ததால அதிகபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க பாலியல் வல்லுறவுல ஈடுபட்டாங்கன்னு அறிவியல் ரீதியில நிரூபிக்கப்படாததால மரண தண்டனையில இருந்து 3 பேரும் தப்பிச்சாங்க. உமா மகேஸ்வரி காணாம போன உடனே கேளம்பாக்கம் போலீஸ் தீவிரமா செயல்பட்டிருந்தா தப்பு செஞ்ச இந்த 3 பேருக்கும் இன்னும் அதிகபட்ச தண்டனை கிடைச்சிருக்கும். நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு உமா மகேஸ்வரியோட இறப்பு. அவங்களோட மரணத்துக்கான நீதியை கோர்ட்டு கொடுத்திருந்தாலும் பாலசுப்பிரமணியத்துக்கும் அவரோட மனைவிக்கும் உமா மகேஸ்வரி இறப்பு தாங்க முடியாத வாழ்நாள் வலியா இருக்குது. சரியா 30 மாசம் கழிச்சு 2016 ஆகஸ்ட் மாசம் குற்றவாளிகள் 3 பேரும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தாங்க. சென்னை உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. தனியாக வந்த பெண்ணை கடத்தி கொலை செய்தவர்களுக்கு கருணை வழங்க முடியாது. இந்திய தண்டனை சட்ட விதிகளின்படியே மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை வழங்கியுள்ளது. குற்றம் நடந்திருக்கிறது சரியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் தண்டனையை குறைக்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் தீர்ப்பளிச்சாங்க. அதோட உமா மகேஸ்வரி குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவுல சொல்லியிருந்தாங்க. உமா மகேஸ்வரி இறப்புக்கு அப்புறம் சில இடங்கள்ல சிசிடிவி கேமரா போட்டு இரவு நேரங்கள்ல போலீஸ் பேட்ரோலும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறத விட முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தா அலட்சியத்தால ஏற்படுற உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். அடுத்த வாரம் வேற ஒரு உண்மை குற்றத்தோட பின்னணியை முழுசா தெரிஞ்சுக்க கேளுங்க. செக்ஷன் 302.